கவிக்கோ அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட 5 தமிழ் எழுத்தாளர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு சிறப்பிப்பு. குடும்பத்தினருக்கு மரபு உரிமை தொகையாக தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பழனி அவர்களுக்கான பரிவு தொகை 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ராணிப்பேட்டையில் MRF தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக MLA ரவி உள்ளிட்டோர் போராட்டம். ஆலை முன்பாக அனுமதியில்லாமல் போராட முயன்றதால் கைது. ராணிப்பேட்டை MRF தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவாக போராடினால் கைதா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இதுபோன்ற பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயப்படுபவர்கள் அதிமுகவினர் அல்ல என ஆவேசம். போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த முக்கிய டீலரான தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த அபு உள்ளிட்ட 2 டெல்லியில் கைது. இருவரையும் சென்னைக்கு அழைத்து வந்து அண்ணாசாலை போலீசார் விசாரணை. உளுந்தூர்பேட்டை அருகே நிகழ்ந்த சாதாரண விபத்தை கொலை முயற்சி என மதுரை ஆதீனம் திரித்து கூறியதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார்? மத மோதலை தூண்டி திட்டமிட்டவர்கள் குறித்து முழுமையாக விசாரிக்க மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் புகார். மதுரை ஆதீனத்தின் வாகன ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. உளுந்தூர்பேட்டையில் நிகழ்ந்த விபத்து தொடர்பாக நடவடிக்கை. சிலை கடத்தல் விவகாரம் CBI விசாரணை குறித்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க முன்னாள் காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு தடை. பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அத்துமீறிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பவுன்சர்கள். விஜயை படமெடுக்க முயன்ற ஒளிப்பதிவாளரை பவுன்சர் தள்ளிவிட்டதாக குற்றச்சாட்டு. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நேற்று பெய்த கோடைமழை மற்றும் சூறைக்காற்று காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் விளைநிலங்கள் சேதம். நெல், வாழை, பப்பாளி, முருங்கை உள்ளிட்ட பயிர்கள் சாய்ந்ததால் உழவர்கள் கலக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் நெல் மூட்டைகள் சேதம். கொள்முதல் நிலையத்தில் சிமெண்ட் தரைத்தளம் இல்லாததால் அவலம். ஈரோடு மாவட்டம் விளக்கேத்தி அருகே தோட்டத்து வீட்டில் வயதான தம்பதி அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக கூறி முழக்கம். ஈரோடு அருகே அதிமுக போராட்டத்திற்கு சென்ற போது விபத்து. முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கத்துடன் சென்ற கார்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதால் பரபரப்பு. கணவனை மனைவியின் தாலியை கழற்றி வைத்துவிட்டு தேர்வுக்கு அனுப்பி வைக்கின்ற மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை. நீட் தேர்வு விதிமுறைகளை சுட்டிக்காட்டி அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விமர்சனம். தாலியை கழற்றி வைத்துவிட்டு போய் தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற விதிமுறை எல்லாம் இதுவரை வரலாறு காணாத ஒரு அத்துமீறல்.
இன்றைக்கு மாணவிகளின் தாலியை கழட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வதும், ஒரு சென்டரில் பார்த்தேன், கணவனே அவருடைய மனைவியின் தாலியை கழட்டிவிட்டு சென்டருக்குள் அனுப்பி வைக்கிற ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்திட்டதற்காக நீக்கப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் மீண்டும் அதிமுகவில் இணைப்பு. கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணைத்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. மூன்றாவது நாளாக தொடரும் கோவை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் வேலை நிறுத்தம். தங்களை விட்டுவிட்டு வடமாநில தொழிலாளர்களுக்கு பணி வழங்குவதா என கேட்டு சாலை மறியல். சென்னையில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரத்தை கொள்ளையடித்த 4 பேர் கைது. புதியமுத்தூர் சுங்கச்சாவடியில் கைது செய்து சென்னை போலீசாரிடம் ஒப்படைத்த தூத்துக்குடி போலீசார். நாகை செருதூர் கிராம மீனவர்கள் 3வது நாளாக வேலைக்கு செல்லாமல் போராட்டம். இலங்கை கடற்கொள்ளையர்களால் உயிருக்கு உத்தரவாதமற்ற நிலை இருப்பதாக குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 70,200 ரூபாய்க்கு விற்பனை. திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அருகே உச்சிவாடி மாரியம்மன் கோவில் உண்டியல் திருட்டு. பணம், நகை உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொண்டு உண்டியலை குளக்கரையில் வீசி சென்ற மர்ம நபர்கள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. வினாடிக்கு 5000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் கண்காணிப்பு தீவிரம். நீலகிரி மாவட்டம் நிலாக்கோட்டையில் வீட்டிற்குள் நுழைந்த காட்டு யானை. அச்சத்தில் மக்கள் கூச்சலிட்டதை அடுத்து பின்வாசல் கதவை உடைத்துக் கொண்டு வெளியேறியது. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் 11வது நாளாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறல். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம். இன்று கூடுகிறது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில். இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் குறித்து விவாதிக்க இருப்பதாக தகவல். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் தீவிரவாதிகளின் பதுங்கும் இடம் தாக்கி அழிப்பு. வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்களையும் பறிமுதல் செய்த பாதுகாப்பு படையினர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் கெம்ப்டி அருவியில் அச்சுறுத்தும் திடீர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு முன்கூட்டியே தடை விதிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் கனமழை காரணமாக சாலையில் தேங்கிய வெள்ளம். குடியிருப்பு பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கி நிற்பதால் மக்கள் அவதி. நடப்பு ஐபிஎல் சீசனில் டெல்லிக்கு பதிலடி கொடுக்குமா ஹைதராபாத்? இன்றைய ஆட்டத்தில் இரு அணிகளும் பல பரீட்சை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா 7ஆம் நாள் விழா கோலாகல். மாசி வீதிகளில் கங்காளநாத திருக்கோலத்தில் பக்தர்களிடம் திருவோட்டில் யாசகம் பெற்ற சொக்கநாதர். புகழ்பெற்ற திரிசூர் பூரம் திருவிழா நாளை மறுநாள் நடைபெறுவதையொட்டி வான வேடிக்கை ஒத்திகை. வானில் வர்ணஜாலம் நிகழ்த்திய பட்டாசுகள்.